தொடர்வது தினமடை செய்திகள். புளியங்குடியில் தாவேகா புதிய மாவட்ட செயலாளரை வரவேற்கும் நிகழ்ச்சியில் காவல்துறையினர் ட்ரோன் கேமராவை பிடுங்கிச் சென்றதால் பரபரப்பு. நெடுஞ்சாலையின் நடுவே கார்களை நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்படைந்தது. விஜயன் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் புதிதாக பல்வேறு மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளராக புளியங்குடி சிந்தாமணி பகுதியை சேர்ந்த தொழில் அதிபர் மாரியப்பன் என்பவர் அறிவிக்கப்பட்டு சென்னையில் இருந்து சொந்த ஊரான புளியங்குடி பகுதிக்கு வந்த இவருக்கு தாவேகாவினர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கும் விதமாக பட்டாசுகள் வெடித்தும் தோல் இசை முழங்க கிரேன் மூலம் 5 அடி உயரமாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து சிந்தாமணி பகுதியில் உள்ள காமராஜர் சிலைக்கு புதிய மாவட்ட செயலாளர் மாலை அணிவித்தனர். இந்த நிகழ்ச்சியை ட்ரோன் கேமரா மூலம் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கிருந்த புளியங்குடி காவல் ஆய்வாளர் ட்ரோன் கேமராவை பிடுங்கிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த தாவேகாவினர் சிந்தாமணி டோல்கேட் பகுதியில் உள்ள திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையின் நடுவே கார்களை நிறுத்தி கேமராவை பிடுங்கிச் சென்ற காவல்துறையினரிடம் வாக்குவாதம் செய்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டு வந்தது. இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினரிடம் சார்பில் நிகழ்ச்சி முடிந்த பின்னர் கேமராவை தருவதாக காவல்துறையினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தினமடை செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமலைக்குமார். இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள தினமடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.